திருமேனி காட்டும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறப்ப அந்த பாம்பும் கரடனும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளாக உங்களை புத்துக்குள்ளே பாதுகாப்பாக வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தோம். நீ என்னென்னா ஒரு நடுப்பொழுதில் நாங்கள் பூஜித்த சிவலிங்கத்தை அந்த சோழனுக்கு தாரவாத்து கொடுத்துல இது எந்த வகையில் நியாயம் கேட்க இமைக்கும் நேரத்தில் அந்த பாம்பும் கரடனுக்கும் புனர்ஜென்மம் கொடுக்குறார். பல்லவ மன்னன் சகோதரர்களாக ரெட்டப்பிரியாக பிறக்க வைக்கிறார். சோழனுக்கு இடையூறு கொடுத்து முடிக்கும் தருவாயில் உள்ள திருப்பணி ஏற்பாடுறார். ஓரறிவு ஈரறிவு ஜீவராசிகளுக்காக தன்னோட திருப்பணியை நிப்பாட்டினோர் சுவாமி. அவ்வளோ அற்புதமானவர். அந்த பாம்புங்கரடனும் அடுத்த பிறவி எடுத்து பல்லவ மன்னன் சகோதரர்களாக ரெட்டப்பிறவியாக வளர்ந்து 16 வயசடைஞ்சன்னா பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்களால் இங்கே வந்து தன்னோட 18வது இஷ்ட குடமுழக்கு காண்றாங்க. இது முழுக்க முழுக்க முற்கால சோழர்களால் கட்டப்பட்ட கோயில். எடுத்துக்காட்டு உள்ள தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். சுவாமியோட மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூர்மையாக இருக்கும். இது முற்கால சோழர்களோட கட்டிடக்கலை. ஆனால் குடமுழக்கு கண்டவர்கள் பல்லவர்கள். சுவாமி திருமேனியில் நடுவில் ஒரு புடப்பா ஒரு சந்தன பூச நேரத்தில் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு அம்புக்குறி, இந்த பக்கம் ஒரு அம்புக்குறி இருக்கும். அதன் பொருள் ஆதியும் அந்தமும் நான் தான், அதாவது பரபிரம்மம் நான் தான், எனக்கு மேலே எந்த ஒரு கடவுளும் கிடையாதுன்னு அர்த்தம். சுவாமிக்கு மேலே ஸ்ரீசக்கர கோபுரம். இங்கே கோபுரம் வெளியே பார்த்தா தாமரை மாதிரி, உள்ளே வந்து ஸ்ரீசக்கரம் மேரி எப்படி இருக்கோ அதே மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும். ஸ்ரீசக்கரத்துக்கு நடுவில் சாமி உட்கார்ந்துருக்கார். அதனால் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம். ஆண் பாதி பெண் பாதி கொண்ட திருக்கோலம். சுவாமியை தொட்டு பார்த்தா சில்லுன்னு தான் இருப்பார். சுவாமியோட சுவாசக்காத்து 100 கிராம் சொக்கத்தங்கம் வச்சா உருக்கிறளவு அக்னி இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா காலகட்டத்திலையும் மழை அடித்தாலும் சரி, பனி பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, ஈஸ்வரன்ட்ட இருக்கிற உஷ்ணம் மட்டும் குறையவே குறையாது. சாதாரணமாக அர்க்கிய பாத்திரங்களில் வைக்கிற தண்ணி கூட 60லேருந்து 70 டிகிரி செல்சியஸ் தரும். அண்டாவில் இருக்கிற தண்ணி 10லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் தரும் ஒரு நாள் இரவு பொழுதில். சுவாமிகிட்டேருந்து வர்ற காற்று கூட அனலாத்தான் இருக்கும். அது நல்லா நின்றா அங்கே நின்றா உணர முடியும். இது முழுக்க முழுக்க ஆண்கள் சம்பந்தப்பட்ட கோயில். ஆண்களோட ஆண்மை பலத்தையும் பெண்களோட பெண்மை பலத்தையும் கொட்டுவார் சுவாமி. இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணால் ஆண் குழந்தை பிறக்கும். இங்கே வந்தால் ஜென்ம ஜென்மாந்திரமான பாவங்கள், தலைமுறை தொற்று வந்த பாவங்கள், தீராத பகைமை, செய்வினை கோளாறு, பித்திருக்க சாபம், கால சர்ப்ப தோஷம் நீங்கும். பகைமை இருக்காது. தீராத கோர்ட்டு வழக்கில் தீர்த்து வைப்பார். மொத்தம் 7500 ஏக்கருக்கு சொந்தக்காரர். 3000 வேலைக்கு அதிபதி. சிதம்பரத்தில் உள்ள தெற்கு வாசல் கோபுரமே சுவாமியோட வருமானத்தில் கட்டப்பட்டது. 7 நிலை கொண்ட ராஜகோபுரத்தை சிதம்பரத்துக்கே படி அளந்தவர் எம்பெருமான். இங்கே உள்ள அம்பாள் பேர் தர்மசம்பத்தனி. முன்னொரு காலத்தில் இந்த ஊர் பேரே முத்தீஸ்வரமாக இருந்திருக்கு. சுவாமியோட பேரால் அழைக்கப்பட்டது. அம்பாள் இங்கேயே வாழ்ந்து சிவபூஜை பண்ணி வர்றவங்களுக்கு தானத்தில் சிறந்த அன்னதானம் செஞ்சாலாம். அந்த அன்னதானம் மகிழ்ந்த மக்கள் எல்லாரும் பசியாத்தினால பசி ஆற்றூர் அப்படின்னு கேட்பாங்க. காலப்போக்கில் பசியை விட்டுட்டு ஆற்றூர் ஒட்டிக்கிச்சு. அது மருவி பேச்சு வழக்கில் ஆத்தூர் ஆக்கிட்டாங்க. இது அம்பாள் வாழ்ந்த ஊர், சிவபூஜை பண்ண இடம். தர்மம் செஞ்சதுனால தர்மசம்பத்தனியாக இருக்கா. பார்க்குறதுக்கே ரொம்ப அம்சமாக அழகாக நேர்த்தியாக இருக்கும். நினச்சதை நினச்சபடி சாஸ்திருவான். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன வாங்கிக்கணுமோ கரெக்டாக வாங்கிக்குவான். ஒரு மூக்குத்தியிலேருந்து கற்றப்படவிருந்து மாலைகள் வரைக்கும் அம்பாள் என்ன நினைக்கிறாள் அதை மட்டும்தான் இங்கே சாத்திரம். அதான் சாத்துபடியும் ஆகும். அதுக்கு மேலே சாத்தினா கலத்தி அறிவா. திரும்ப சாத்தினோம்னா அந்த மாலை எத்தனைஞ்சிருவான். பிடிவாதம் ஜாஸ்தி. இதே மாதிரி பிரியம் காட்டுறதில் பெற்றதாயும் மரக்கடைக்கும் தன்மை கண்டவ அவ்வளோ அற்புதமாக பிரியம் காட்டுவோம். அம்பாள் அந்த காலத்திலேயே ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்சிருக்க அன்னப்பாத்திரம் கொண்டு. அன்னப்பாத்திரம்னா திரௌபதிகிட்ட இருந்ததுலேயே அவன் நமக்கு தெரிஞ்சு திரௌபதிகிட்ட இருந்தது. அந்த மாதிரி அன்னப்பாத்திரம் இங்கே உள்ள அம்பாள்கிட்ட இருந்திருக்கு. அந்த அன்னப்பாத்திரம் கொண்டு 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்சுருக்கான். சுவாமி திருவிளையாடல் பார்த்தீங்கன்னா 999 பேர் தான் வந்தாங்க. அம்பாங்களோட வேண்டுதல் அணங்க சுவாமியே இங்கே பிராமண கோலத்தில் வந்து சாப்பிட்டதா ஐதீகம். இங்கே உள்ள சண்முகர் ரொம்ப விசேஷம். 6 முகம், 12 கரங்கள்,
இடது பக்கம் மயில் இருப்பார். எல்லா கோயிலையும் மயில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் இருக்கும். இந்த கோயிலில் மட்டும் வித்தியாசமாக இடது பக்கம் இருக்கும். ஞானத்தின் ஞானமாது கருவார். இங்கே எல்லாமே ஞானம் மட்டும்தான், முதிர்ந்த நிலை. அதனால தான் சுவாமி அழைச்சால் மட்டும்தான் இங்கே வர முடியும். சண்முகரோட கையில் உள்ள நரம்புகள் காலில் உள்ள நரம்புகள் வரைக்கும் தெரியும். சஷ்டி, சூரஹம்மாரம், திருக்கல்யாணம் இங்கே அற்புதமானது. இங்கே உள்ள பிரதோஷ நந்தி ரொம்ப விசேஷம். எல்லா கோயிலையும் சாமியை பார்க்க நேராக நந்தி இருப்பார். இந்த கோயிலில் மட்டும் தலை திரும்பிய நந்தி. அதாவது பிரதோஷ காலத்தில் சுவாமியானவர் நந்தியின் தலையில் நர்த்தனமானதா ஐதீகம். அந்த ஐதீகத்தின் அடிப்படையில் உலகத்தே தாங்கிற சாமியானவர் நந்தியின் தலையில் கால் வைக்கும்போது பாரம் தாங்காமல் தலை திருப்புறா நந்தி. இந்த தலை திரும்பிய நந்தியைத்தான் இங்கே பார்க்குறோம். பிரதோஷ வழிபாடு அற்புதமான பலனை கொடுக்கும். சுவாமியே இங்கே பிரதோஷம் நடத்தி காமிச்ச இடம். இவங்க தான் ஜேஷ்டாதேவி. பார்க்கடல் கடையும் போது முதோ கிடைச்சவங்க. இவங்களுக்கு அப்புறம்தான் ஐராவதம், கற்பக விருட்சம், காமதேனு, மகாலட்சுமி எல்லாம் கிடச்சிது. ஜேஷ்டம்னா முதோன்னு அர்த்தம். பார்க்கடல் கடையும் போது முதல்ல பிறந்ததுனால ஜேஷ்டாதேவின்னு பேர் வந்தது. அங்கே மகாலட்சுமியோட அக்கா. தமிழில் மூத்த தேவி தவ்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மருவி மூதேவி ஆக்கி அந்த வழிபாட்டையை விட்டுட்டாங்க. அவங்க சனியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சனிக்கு 2 புத்திரர்கள், மாந்தி அப்படின்னு ஒருத்தவங்க. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கழுதையோட மூத்தனர் தான், அவர் தான் மாந்திங்கிறவர். இடது பக்கம் அவ கையில் உள்ள பெண் குழந்தை அக்னிதேவி என்ற அச்சம். மாந்திங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசில் புளுட்டோ அப்படின்னு நிழல் கிரகம் படித்தோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் மாந்தி. இடது பக்கம் அக்னிதேவி என்ற அச்சம், சனியோட பொண்ணு. இவங்களை பிரார்த்தனை பண்ணால் சனினால் ஏற்பட்ட தோஷங்கள், மாந்தியினால் ஏற்பட்ட தோஷங்கள், ஜென்மாந்திரமான பாவங்கள், தலைமுறை தொற்று வந்த பாவங்கள், தீராத பகைமை, செய்வினை கோளாறு, பித்திருக்கள் சாபம், தொழில விரக்தி, வறுமை, வாராக்கடன், கடன் தொல்லை, தீராத நோய்கள், தீராத பிரச்சனைகள், ஒழுக்கம் தவறி பாதை மாறி போகிறது, துர்மரணங்கள் சொல்லி விபத்துக்கள்னால மற்றும் சூசைட் பண்ணி சாடுறது, கை கால் இழக்கிறது, திருமணத்தடை, திருமணங்கள்னால ஏற்பட்ட பிரச்சனை, கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறது, கரு தரிக்காமல் இருக்கிறது, கரு களைப்பாகிறது, தீராத கோர்ட்டு வழக்கு, ஞாபக மறதி, ஊனமாக பிறக்கிறது, மூளை வளர்ச்சி குன்றி இருக்கிறது, மரண பயம், இதுக்கெல்லாம் ஒரே திரும்ப இந்த ஜேஷ்டாதேவி. சுருக்கமாக இந்த கோயிலை பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா, தன்னோட வாழ்க்கையே தொலைச்ச ஒருத்தர் கூட ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை தசமாத்துக்கு குத்துறான்னு நோக்கி. ஆனால் சுவாமி அழைச்சால்தான் இங்கே வர முடியும். அழைச்சி என்னைக்கு இந்த கோவிலோட முதோபடியை நீங்கள் மிதிக்கிறீங்களோ அன்னையிலிருந்து வெற்றியோட முதோபடியை நீங்கள் தொட்டுட்டீங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும், இந்த ஜேஷ்டாதேவியை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை ராகுகாலம் விசேஷம். அதை விட்டாச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம். அதை விட்டாச்சுன்னா அஷ்டமி, நவமி, ஏகாதேவி, பௌர்ணமி, அமாவாசை, பிரதமை, இந்த திதிகள் விசேஷம். இல்லைன்னா அவள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலேயோ இந்த திதிகள்லையோ இந்த கிழமைகளையோ இந்த ஜேஷ்டாதேவிக்கு ஒரு 9 நல்லெண்ணெய் தீபம், ஒரு நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனால் ஒரு நல்ல மாற்றம் நிகழும். இல்லை நம்மள்கிட்ட எந்த வசதி இல்லையா, எதுவும் இல்லை, இதுவும் கொண்டு வரலினாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு கோயிலை வலம் வந்துட்டு இந்த ஈஸ்வரன் சன்னதியில் அரை மணி நேரம் உட்கார்ந்தாலே போதும் பெரிய மாற்றத்தை சம்பாதிக்கும். எண்ணதானத்துக்கும் அன்னதானத்துக்கும் உகந்த கோயில் இது. அம்பாலே சோறு போட்ட இடம், அம்பாலே படியளந்த இடம். அதனால் அன்னதானத்துக்கும். சனிஜாரம் பெற்ற கோயில், மாந்திஜாரம் பெற்ற கோயில், பிறவியிலான செஞ்ச பாவமெல்லாம் போக்குற கோயில். அதனால் எண்ணதானத்துக்கும் விசேஷம். உங்களோட விதியை, உங்கள் தலையெழுத்தை மாத்திர கோயில். விதி இருந்தால் இங்கே வர முடியும். இங்கே ஏற்றுற நல்லெண்ணெயாக இருக்கணும். சுத்தமான நல்லெண்ணெயில் ஏற்றுங்க, இல்லைன்னா சுத்தமான இழுப்பெண்ணெயில் ஏற்றுங்க, இல்லை ஆமணக்க எண்ணெயில் ஏற்றுங்க, இல்லைன்னா நெய்யில் ஏற்றுங்க. இந்த எண்ணெய்கள் மட்டும்தான் ஒரிஜினல் எண்ணெய். மற்றபடி நீங்கள் 2 விளக்கேற்றும் எண்ணெயெல்லாம் விளக்கேற்றுற எண்ணெய் கிடையாது. சரியா? அது என்னன்னு யாருக்கும் அவங்களால சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லெண்ணெய் ஏற்றினா தான் இந்த ஜேஷ்டாதேவியோட பிரச்சனைகள்லாம், நம்ம பித்திரு சாபங்கள், முன்னோர் கர்மவினை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சீக்கிரம் போகும். ஒரிஜினல் நெய்யில் கொஞ்சம் ஏற்ற பாருங்கள். எல்லாம் டால்டாவிலையும் வனஸ்பதியிலையும் வேறு எந்த நெய்யின்னு தெரியாத எண்ணெயிலையும் ஏற்றாதீங்க. தயவுசெய்து நாம் செய்கிற வேலையை ஒழுங்காக சிரத்தையாக செய்ய பாருங்கள். விளக்கேற்ற பூஜையெல்லாம்
விளக்கேற்றுற வழக்கமெல்லாம் எப்போ வந்தது தெரியுமா? 1985 90 தான். அதுக்கப்புறம் தான் விளக்கேற்ற சொன்னோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் விளக்கேற்றுற வழக்கம் கோயிலில் கிடையாது. உங்கள் வீட்டில் எண்ணெய் செக்கில் எண்ணெய் ஆட்டினீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணெயை கோயிலுக்கு ஒதுக்குவாங்க. அதுக்கப்புறம் காலகட்டத்தில் மனசை ஒருநிலைப்படுத்த கோயில்களில் ஆட்கள் இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ ஒரு சன்னதியாவது ஒரு விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு ஏற்ற வச்சது தான் இந்த மாதிரி ஏற்ற வச்சோம். உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் விளக்கேற்ற சொல்லுங்கள். விளக்கு ஏற்றும் போது உங்களோட எண்ணங்களை சொல்லுங்கள், மனசார சொல்லுங்கள், சுவாமிகிட்ட வேண்டுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். இங்கே வந்துட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஆனால் எத்தனை நாள், எத்தனை வாரம், எத்தனை மாதங்கிறத சுவாமியோட முடிவு உன்னோட கர்ம வினையின் அடிப்படையில் பிரிக்கும். எத்தனை நாள், எத்தனை மாதங்கிறத சுவாமியோட முடிவும் உன்னோட கர்ம வினையின் அடிப்படையில் முடியும். ஒரே நாளில் 16 வருஷம் குழந்தை இல்லாமல் ஒரே நாள் வந்துட்டு அடுத்த மாதம் கன்சீவ் ஆனவர் இருப்பான். என்ன 10 வாரம் கன்சீவ் ஆனவங்க இருப்பாங்க. 1 வருஷமாக கன்சீவ் ஆனவங்க இருக்காங்க. அவங்களோட கர்மாவை பொறுத்து எல்லாமே மாறும். சரியா? கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் உண்டு. அதே மாதிரி சாமி தொட வேண்டாம், சுவாமிக்கு பூ வைக்கிறேன்னு சொல்லி நான் தான் பூ வைக்கலை, சாமி தானே பூ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் வியாக்கியானம் பேச வேண்டாம். என்ன உங்கள் கை தான் பூ வைக்குது, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். சுவானித்தியம் இருந்தால் மட்டும்தான் சுவாமியும் உங்களுக்கு கொடுக்க முடியும். சாநித்தியம், சரியான பூஜை, சரியான சாநித்தியம், சரியான ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வேலை செய்ய முடியும். போல் சுவாமிக்கும் சாநித்தியம், ஆற்றல் எல்லாம் இருந்தால்தான் பூஜை நீங்கள் சொல்கிறது வேலையை செய்யும். சரியா? அதனால் எல்லா ஆற்றலும் வல்ல கோயில் தான் இது. அதுக்காக தான் இவ்வளவும் சொல்கிறோம். கொஞ்சம் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. யாரும் முந்தி அடிக்காதீங்க. நாங்கள் எல்லாம் க்யூவில் வரணும்னு தான் நினைக்கிறோம். சில விஐபிகளுக்காக, சில விஷயங்களுக்காக நாங்கள் விட வேண்டியதாக இருக்குது. அதுக்காக என் மேலேயும் கோவிச்சுக்கிட்டு சுவாமி மேலேயும் கோவிச்சுட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உனக்கு எத்தனை மணி நேரம் உன்னை காக்க சொல்கிறாரோ காத்து தான் ஆகணும். நானும் வருஷ கணக்கில் 35 வருஷம் காத்ததுக்கப்புறம் தான் இந்த கோயிலுக்கு வந்தேன். ஏன் இந்த கோயிலுக்கு குருக்களோட பையனாக பிறந்திருக்கலாம், அவர் கல்யாணம் ஆகி. நான் பிறக்கலையில் 35 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலுக்கு வந்தேன். என்னோட 35வது வயசில் நான் கோயிலுக்கு வந்தேன். அதுக்கும் போன ஜென்மத்தில் நான் பூஜை பண்ண கோயிலுக்கு. சரியா? அதனால் காத்திருப்புங்கிறத மனப்பூர்வமாக ஏற்றுங்க. சுவாமி சன்னதியில் நிற்கிறோம், வேறு எங்கேயும் நிற்கலை, சுவாமி சன்னதியில் இருக்கோம். இதே உள்ளே உட்காரும்போது கூட சொல்லுவேன், உள்ள சன்னதியில் நந்தி மண்டபத்தில் உட்காந்தா 1/2 மணி நேரம், வெளிப்பிரகாரம் 2வது பிரகாரத்தில் உட்காந்தா 1.5 மணி நேரம், ஒரு முகூர்த்தம். அடுத்த பிரகாரத்தில் உட்காந்திங்கன்னா வெளியே அந்த கோயிலை விட்டு வெளியே 2.5 மணி நேரம் உட்காந்தாலே போதும், நல்ல மாற்றம் கிடைக்கும். இதெல்லாம் இவ்வளவும் யாரும் சொல்ல மாட்டாங்க, இவ்வளவும் சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக, இந்த ஸ்தல புராணமே உங்களை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். ஐயா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லா மாற்றங்களும் சாமி நிகழ்த்துவார். அதே மாதிரி நம்ம கோயிலில் கொடிமரம் ரெடி ஆயிடுச்சு. கொடிமரம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இந்த பிரதிஷ்டைக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.